ஸோ இது மந்த் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மந்த்லி போயிட்டு இதில் நமக்கு இது ஒரு இம்பல்ஸ் இருக்கு. ஓகே, என்ன ட்ரெண்ட்? இது டவுன் ட்ரெண்ட் தான் சார். டவுன் ட்ரெண்ட். அப்போ ஃபிளிப் பாருங்க, எங்க ஃபிளிப் இருக்குன்னு சொல்லி. டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் எங்க? லாஸ்ட் ஃபிளிப் இருக்கு. மார்க் பண்ணுங்க லைன் லோல இருந்து மார்க் பண்ணணும். கேண்டில் பாடியில இருந்து மார்க் பண்ண கூடாது. பிக் எவ்வளவு தூரம் போயிருக்கோ அதான் லோ. ஷிஃப்ட் பிடிச்சு மார்க் பண்ணணும் ஸ்ட்ரைட் லைன். ஓகே ஓகே, ஃபிளிப் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? ஸோ பிஓசி. ஸோ பிஓசி இதில் இன்னும் கிடைக்கல. இருங்க, ஃபிளிப் கிடைச்சிருக்கு டவுன் ட்ரெண்ட்ல. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? ஒரு லோ கிடைக்கும். பிஓஸ் கிடைக்கணும். ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகுமா? ஒரு ஹை கிடைக்கும். ஹை மார்க் பண்ணுங்க. ஸோ ஹை ஃபார்ம் ஆகல ப்ரோ. ஆக்சுவலி இதில் தானே வரும். இந்த ஃபிளிப்போட ஹை ஏன் அங்க வர போகுது? இன்னும் இதில் வரும். ஓகே, அதான் ஐயா. அது இந்த ஹை. அதையே ஹை மார்க் பண்ணீங்க. சம்பந்தமே இல்லையா? அது கன்ஃபியூஷன் ஆயிட்டு ப்ரோ. ரேண்டமான ஏரியா, அது சம்பந்தமே இல்ல. ஃபிளிப் எங்க இருக்கோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மேல, அந்த ரேஞ்சுல லாஸ்ட் ஹை. சோ இதான் முன்னாடி பாருங்க. அதுதான் ஹை, மேஜர் ஹை. ஓகேங்களா? இந்த ஃபிளிப் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லாங் லாஸ்டிங் ஹை. ஓகேங்களா? அதுதான் அந்த ஃபிளிப்போட ஹை. ஓகே, நெக்ஸ்ட் இது மந்த்லி ஹை, மந்த்லி ஃபிளிப். நெக்ஸ்ட் வீக்லி கண்டுபிடிக்கலாமா? இதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பாருங்க. இதுலயே பாருங்க. இதுலயே மார்க்கெட் லாஸ்ட் ஃபிளிப் எங்கன்னு பாருங்க. லாஸ்ட் ஃபிளிப் இருக்கு. மார்க் பண்ணு. அது எப்படி ஃபிளிப் வரும்? ஒரு லோ எடுத்தா ஃபிளிப், ஒரு ஹை எடுத்தா ஃபிளிப். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இப்போ கரண்டா? மார்க்கெட் நம்ம டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டா அப் ட்ரெண்ட். அப்போ எந்த ஹை டன் பண்ணுதோ அது எல்லாமே ஃபிளிப். எங்கெங்கெல்லாம் ஹை இருக்குன்னு பாருங்க. எந்த ஹை எங்க எடுத்துருக்கு? இந்த ஓகே, அது ஃபிளிப்பா? ஆமா. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். வீக்லி பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் கொடுங்க. மார்க்கெட் கொடுங்க. ஓகே. இப்போ நீங்க மார்க் பண்ண ஃபிளிப்புக்கு முன்னாடி ஒரு ஃபிளிப் இருக்கா? அதுக்கப்புறம் ஃபிளிப் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண ஃபிளிப்புக்கு முன்னாடி இருக்க ஹை எது? அந்த ஹை எடுக்கிறதுல ஃபிளிப். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அப் ட்ரெண்ட்ல ஹை எடுக்கிறது எல்லாமே ஃபிளிப், டவுன் ட்ரெண்ட்ல லோ எடுக்கிறது எல்லாமே ஃபிளிப். எடுக்கிறதுனா டச் பண்றது.
ஓகே, இப்போ அந்த ஃபிளிப்பை மார்க் பண்ணீங்களா, அதோட லோ மார்க் பண்ணுங்க. ஒரு ஃபிளிப் நடந்தா லோ மார்க் பண்ணும் அப் ட்ரெண்ட். அந்த ஃபிளிப்போட லோ நடுவுல ஒரு மார்க் பண்ணி பாருங்க, அந்த ஃபிளிப்போட லோ நடுவுல ப்ரோ 3 ஃபிளிப் மார்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அதுல சென்டர் எது? சோ இது சென்டர் ஃபிளிப்போட லோ. தப்பு ப்ரோ. சென்டர் ப்ரோ பக்கத்துல இருக்கு பாருங்க, மிடில்ல இருக்கு பாருங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள பாருங்க, அந்த எந்த ஃபிளிப்போட லோ ஹை சொல்றனோ அந்த ஃபிளிப்போட ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லோ தான் அதோட லோ. அந்த ஃபிளிப்போட ரேஞ்ச் ஹைக்கு மேல இருக்கிற ஹை தான் அதோட ஹை. ஓகேங்களா? பாக்குறதெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது எது லோ அதுதான். ஓகே, இப்ப அந்த லோ என்ன நடந்திருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அப்போ மேல மார்க் பண்ணது என்னவா இருக்கும்? ஹையா இருக்குமா? ஹையா இருக்கும். ஓகே, அதோட லோ மார்க் பண்ணுங்க. அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோ மார்க் பண்ணுங்க. அப்படியே அடுத்து மார்க்கெட் ரிஃபைன் பண்ணுங்க. டப்பு டப்பு போகலாம். அடுத்த ஃபிளிப், அடுத்த லோ, அடுத்து பண்ணுங்க. இது என்னது? இது லோ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? அது வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நடக்குது எல்லாமே ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஓகேங்களா? அது ட்ரெண்ட் கண்டினியூஷன் எல்லாமே ஃபிளிப். ஓகே, இந்த ஃபிளிப்போட ஹை மார்க் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஹை எது? கரெக்டா பாருங்க, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஹை. ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் பாருங்க. கரெக்ட், அத மார்க் பண்ணுங்க. என்ன இருக்கு மார்க்கெட்? அது நமக்கு நல்ல அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. சோ அப் ட்ரெண்ட்னா அது என்னது? மார்க் பண்ணுங்க. நீங்க மார்க் பண்ணது என்னது? BOS. அத டைப் பண்ணுங்க. BOS டைப் பண்ணுங்க. அது ஓகே, அதோட லோ மார்க் பண்ணுங்க. சரி, அதோட லோ மார்க் பண்ணுங்க. பாத்தீங்களா, ரொம்ப மிஸ்டேக் பண்றீங்க. BOS ஓட லோ அந்த ரேஞ்சில இருக்கிற லாங் லாஸ்டிங் லோ. அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் டூல் போட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுங்க. ஓகே, இப்போ அந்த BOS ஓட ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் மார்க் பண்ணுங்க ரெக்டாங்கிள் டூல்ல. ஓகே, சூப்பர். இப்போ அத அப்படியே டிராக் பண்ணுங்க கீழ வரைக்கும் ஃபுல்லா. ஃபுல்லா டிராக் பண்ணுங்க. எது லாஸ்டான லோவா இருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள? அதுதான் லோ. புரியுதுங்களா? அதுதான் நான் ரேஞ்ச் சொல்றேன். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஹை லோ தான் அதுக்கான லோ ஹை. மார்க் பண்ணுங்க. புரிஞ்சுதா? இப்போ எப்படி ஹை லோ கண்டுபிடிக்கிறது? ஓகே டன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துருங்க. ரைட், இப்போ நான் இதையே மார்க் பண்ண சொன்ன புரிஞ்சுதா? வீக்லி போயிட்டு மார்க் பண்ண சொன்னேன். நீங்க மந்த்லில பண்ணும்போது மேஜரா இருந்த ஹைய வந்து ஃபிளிப்பா மார்க் பண்ணீங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. மேல ஒரு ஹைய வந்து ஃபிளிப்னு சொல்லி மார்க் பண்ணீங்க மேஜரா மந்த்லில பார்க்கும்போது. பட் அது ஃபிளிப் கிடையாது. BOS இங்க நடந்திருக்கு. டவுன் ட்ரெண்டா வந்துட்டு தான் மேல போயிருக்கு. ஓகேங்களா? வீக்லில பார்க்கும்போது கிளியர் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் இம்பல்ஸ் எது? BOS ஆயிடுச்சு. சூப்பர். BOS ஆயிடுச்சு, லோ இருக்கு, இன்னும் ஹை கன்ஃபார்ம் ஆகல. அப்போ இம்பல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுதான் இம்பல்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள இருக்கிற மைனர் டைம் ஃப்ரேம் கண்டுபிடிப்போம். அதாவது இது வந்து வீக்லி இம்பல்ஸ். கரெக்ட்டா? இப்போ இந்த வீக்லி இம்பல்ஸ் குள்ள இருக்கிற டெய்லி இதுலயே பாருங்க லாஸ்ட் ஃபிளிப் இதுலயே பாருங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்லயே நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஃபிளிப்பை பாருங்க. மார்க் பண்ணுங்க. அடுத்து என்ன மார்க் பண்ணணும்?
அந்த எலிப்ஸ் டூல் எடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ அது டெய்லி ஃபிளிப், அது டெய்லி லோ, ரைட்டா? இப்போ டெய்லி குள்ள போலாம். இப்போ டெய்லி இம்பல்ஸ் எது? இப்போ இருக்க டெய்லி இம்பல்ஸ் அதான் டெய்லி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யோசிச்சு பதில் சொல்லுங்க. இப்போ அந்த இம்பல்ஸ் குள்ள இருக்கிற லாஸ்ட் ஃபிளிப் அப்புறம் தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபிளிப் லோ, அதை மார்க் பண்ணுங்க. அதுதான் 4 பொறுமையா பாருங்க, பொறுமையா பாருங்க. ஃபிளிப்போட லோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்பீடா மார்க் பண்ண அவசியமே இல்லை, பாக்குறதெல்லாம் மார்க் பண்ண கூடாது. பொறுமையா பாருங்க. ஃபிளிப்போட லோ ஹைய எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மார்க் பண்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்ச் குள்ள இருக்கிறது தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த லோ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? சும்மையும் உடைச்சிருக்கு. சோ உடைச்சிருக்கா? கரெக்டா பாருங்க. அந்த விக்கி கீழ ஆயிடுச்சுல. விக்கி கீழ வச்சிருக்கு. பாடி க்ளோஸ் வைக்கல. பாடி க்ளோஸ் வைக்கல. பாடி க்ளோஸ் வச்சா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஓகே. போயிருந்தா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. கீழ இருக்க லிக்விடிட்டி அதாவது ஆர்டர் வந்து எடுத்துருக்கு. கீழ இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே எடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ ஸ்வீப் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி விக்கு விட்டு வந்துச்சுன்னா ஸ்வீப் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும்னா கேண்டலோட பாடி க்ளோஸ் வைக்கணும். ஓகே ரைட். இப்போ இன்னும் இதெல்லாம் உடைக்கல. ஓகேங்களா? ரைட். அப்போ இது என்ன டைம் ஃப்ரேம்? இந்த ஃபிளிப் இந்த லோ என்ன டைம் ஃப்ரேம்? 4 hours. 4 hours ஃபிளிப், 4 hours லோ, ரைட்டா? நெக்ஸ்ட் 4 hours போங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? மார்க்கெட் நமக்கு டவுன் ட்ரெண்டா இருக்கு. டவுன் ட்ரெண்டா இருக்கு. 4 hours என்ன ட்ரெண்ட்? 4 hours டவுன். அது அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. 4 hours லாஸ்ட் ஃபிளிப் எங்க மார்க் பண்ணீங்க? சோ லாஸ்ட் ஃபிளிப் 4 hours லாஸ்ட் ஃபிளிப். இந்த ஃபிளிப் மேல இருந்துச்சுன்னா என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். இன்னும் அந்த லோ உடைக்கல. அப்போ இன்னுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து அந்த 4 ஹவரோட எக்ஸ்ட்ரீம் லோ ஜோன்ல இருந்து பை ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆமா ரைட். இப்போ எக்ஸ்ட்ரீம் லோ ஜோனை மார்க் பண்ணுங்க. 4 ஹவரோட எக்ஸ்ட்ரீம் ஜோனை மார்க் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் எடுத்து மார்க் பண்ணணும். ரெக்டாங்கிள் ரைட். கிளாஸை கவனிக்கிறது இல்ல போல. கிளாஸ் கவனிச்சு ப்ரோ. மொத்தமா கொலாப்ஸ் ஆகுறீங்க. ரீட்ரேஸ்மென்ட் ஜோன், எக்ஸ்ட்ரீம் லோ ஜோன் எது? ஒரு இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் எது? 4 ஓட இம்பல்ஸ் ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம். இத மார்க் பண்ணுங்க எனக்கு. சோ இது லோ. 4 ஓட இம்பல்ஸ் எது? இந்த லோ. பாத்தீங்களா? தப்பு. கரெக்டா பாருங்க. கரெக்ட். அதெல்லாம் சொல்றேன். நீங்க அவசரம் போட்டு ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பொறுமையா பாருங்க. உங்களுக்கு தெரியுது. பதட்ட போறீங்க. பொறுமையா பாருங்க. இப்போ அந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. ஃபிளிப் டூல் எடுத்து ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. லோ டு ஹை. கரெக்டா அந்த லோல இருந்து ஹை வரைக்கும்.
அந்த 4 இம்பல்ஸோட லோ எது? ஒரு இருங்க டூல் தப்பா எடுத்தீங்க, கீபோர்டு எடுக்கல. நீங்க ஒரு ஸ்டெப்புமே ப்ராப்பரா பொறுமையா பண்ணுங்க. ஓகே. கரெக்டா ப்ரோ? கரெக்ட். ரீட்ரேஸ் மட்டும் மார்க் பண்ணுங்க. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது? ரீட்ரேஸ் பண்ணிட்டா உடைச்சிருச்சா? 50 to 60 உடைச்சிருச்சா? 50 to 60 உடைச்சிருச்சு. உடைச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் லோல எக்ஸ்ட்ரீம் லோ பண்ணிட்டு. ஆமா. இப்போ அந்த 50 to 60 எடுத்துருங்க. அது இன்வெர்ட் ஆயிடுச்சு, சோன் இன்வெர்ட் ஆயிடுச்சு, எடுத்துருங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரீம் லோ எப்படி மார்க் பண்ணணும் தெரிஞ்சதா? ஆமா ப்ரோ, தெரிஞ்சுது. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரீம் லோ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். ஆமா, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா இந்த டவுன் ட்ரெண்டா அந்த கரெக்ஷனோட ஹையை உடைக்கணும். நான் சொல்றத பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் மார்க் பண்ணுங்க. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அப்புறம் மார்க் பண்ணுங்க. சொல்லுங்க. போற ஒரு இம்பல்ஸ்க்கு வந்த ரீட்ரேஸ்மெண்ட் டவுன் ட்ரெண்டா வந்திருக்கு. ஓகேங்களா? ஆமா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை ஆகணும் அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்டோட ஹையை உடைச்சாதான் பை ஆகும். ஆமா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்த டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப், லாஸ்ட் ஹை எது? ரன்னிங் மார்க்கெட்டை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. டோட்டலா பாருங்க. மார்க்கெட் மேல இருந்து கரெக்ஷன் வந்திருக்கா? 4 hour இம்பல்ஸ்க்கு கரெக்ஷன் எங்க இருந்து வந்திருக்கு? 4 hour கரெக்ஷன்ஸ் இங்க இருந்து வந்திருக்கு. அங்க இருந்து பாருங்க. அங்க இருந்து என்ன ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்க. டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் எது? மேஜரா பாருங்க. டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் இந்த இருக்கு. அது ஃபிளிப்பா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது லோவா? இந்த லோக்குள்ள தான் அது இருக்கு. அப்போ அது இன்டர்னல். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்க லோ விட்டு நீங்க அதுக்கு போயிட்டீங்க. சோ ஓகே, இப்போ இதுதான் லோ, இது ஃபிளிப். அடுத்து என்ன மார்க் பண்ணணும்? ஆமா. சோ அடுத்து ஒரு ஹை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுங்க. இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் ஃபிளிப் நடந்திருக்கா? இதுக்கப்புறம் மேஜர் ஃபிளிப் ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. இதோட லோ எது? இந்த ஃபிளிப் ஹை அண்ட் லோ எது? இதோட ஃபிளிப் எது? சோ இப்போ ஃபிளிப் ஒன்று மார்க் பண்ணிருக்கீங்க, அதோட ஹை இருக்கு. ஓகேங்களா? ஆமா ப்ரோ. ஆமா. லோ எது? சோ லோ எது? அவ்வளவுதான். ஏன் கன்ஃபியூஸ் ஆவீங்க? ஏன் உள்ள போய் மாட்டிக்கிறீங்க? மேஜரா பாருங்க முதல்ல மார்க்கெட். ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த லோ எடுத்திருக்கா மார்க்கெட், அதை டன் பண்ணாதான் ஃபிளிப், மேஜர் ஃபிளிப். ஆமா. இன்னும் மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ணல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அந்த இடத்த டச் பண்ணல. ஆமா ப்ரோ, டச் பண்ணல. ஓகே, இப்போ இது என்ன டைம் ஃப்ரேமா இருக்கும்? 4 hour இம்பல்ஸ்க்குள்ள நீங்க மார்க் பண்றீங்க. இப்போ லாஸ்ட் ஃபிளிப் ஹை லோ மார்க் பண்றீங்க. அது என்ன டைம் ஃப்ரேமா இருக்கும்? 15 சார் இருக்கும். 15 minutes இருக்கும். ஓகேவா? இந்த 15 minutes இப்போ டவுன் ட்ரெண்டா இருக்கு. இதோட ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் 4 hours இருந்து மேல போவாது. ஆமா, கரெக்ட்ங்களா? அப்போ இந்த டவுன் ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ண பாருங்க. ஹை இருக்கு, லோ இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. டவுன் ட்ரெண்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி செக் பண்ணணும்? சோ மேல மார்க் பண்ணுங்க. ஜோனை மார்க் பண்ணுங்க. சூப்பர். எடுத்துருங்க, ஃபிளிப் எடுத்துருங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் இங்கே உடைச்சிருச்சு. ஆமா. ரீட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் உடைச்சிருச்சு. அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மார்க்கெட் செல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? செல் பண்றது. இந்த ஹையை உடைச்சாதான் பை சொல்லிட்டேன். ஹையை உடைக்காத வரைக்கும் செல்லு. ஹையை உடைச்சாதான் பை சொல்லியிருக்கேன். ஹை. ஆமா.
சோ இந்த ஹை உடைச்சதான். மேல இருக்க ஹை ஓகே. அதான் மார்க் பண்ணிருக்கீங்க ஹைன்னு சொல்லி, அது ஹை. ஆமா, அதை உடைச்சாதான் பை. ஓகேங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ரைட். அதை உடைக்காதற்கு செல்லு எங்க இருந்து செல் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹை, அங்க 2 இடத்துல செல் பார்க்கலாம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஓகே. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் உடைச்சிருச்சு. அடுத்து எங்க போய் செல் ஆகும்? எக்ஸ்ட்ரீம் போய் செல் ஆகும். ரைட், சூப்பர். இப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருங்க, 56 எடுத்துருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹைல இருந்து செல்லாக வாய்ப்பு இருக்கு, இல்ல அந்த ஹையை உடைச்சிச்சுன்னா கரெக்ஷன் வந்து பையாக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்க பிளான். இப்போ 15 போங்க. ரைட், ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட். எனக்கு அந்த ஹை லோ எதுவுமே தெரியல பாருங்க. இப்படி பார்த்தா வேலைக்காக மார்க்கெட்ல ப்ரீவியஸா நீங்க என்ன மார்க் பண்ணிருக்கீங்களோ அது தெரியணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வியூ வச்சு பாத்துறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க ரன்னிங் மார்க்கெட்டே பார்க்கணும். இந்த வியூல என்ன தெரியுது மார்க்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபுல் ஸ்கிரீன் வைங்க, சார்ட்டை ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. ரைட் சைடுல இருக்க அந்த சார்ட்ல இதெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளவுதான்.